அண்மைச் செய்தி. மருத்துவ பரிசோதனைக்காக விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த சிகிச்சை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவருமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மருத்துவ பரிசோதனையில் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பது பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மியாட் மருத்துவமனையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தார். அதன் பிறகாக அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்ததை அடுத்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தேமுதிகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திலும் பங்கேற்றிருந்தார். ஆனால் குறிப்பாக தற்பொழுது மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலையில் சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் மூச்சு விட சிரமப்பட இருப்பதாகவும் கூறி வழக்கமான அந்த பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனையில் செக்கப்காக சென்றிருக்கிறார். அப்பொழுது அவருடைய உடல்நிலை சோதித்த பிறகாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவினுடைய அந்த அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக விஜயகாந்தினுடைய உடல்நிலை கடந்த 2 மாதங்களாக மோசமாக இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திமுக தலைவர் விஜயகாந்த் அதீத சளி இருமல் காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். புறநோயாளியாக முதலில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்புகள் அதிகம் கண்டறியப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் உள்நோயாளியாக அனுமதித்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையை வழங்க தொடங்கினர். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 11 நாட்கள் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் திமுக தலைவருடைய விஜயகாந்த் உடல்நிலை பின்னடைவை சந்திருப்பதாக மருத்துவமனையின் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி விஜயகாந்தினுடைய உடலில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதன் பிறகாக டிசம்பர் 14ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் காட்சியளிக்கப்பட்டார். அதுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் தனியார் மருத்துவமனையில் அவருடைய வழக்கமான உடல்நிலை பரிசோதனைக்காக அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய உடல்நிலையில் மிகவும் மோசமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய சூழலில் அவருடைய உடல்நிலை பரிசோதனை செய்த பிறகாக அவருக்கு தற்பொழுது கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தீவிரமான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை சார்பில் நமக்கு தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். இப்போ மீண்டும் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உடல்நிலையானது மிகவும் பின்னடைவு இருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பாண்டியராஜன், தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பானது எந்த அளவுக்கு உள்ளது? சுமார் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். காலையில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என தகவல் வந்த உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தலைமையில் 20 பேர் கொண்ட போலீசார் குழு இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக தற்போது மீண்டும் அதிகமாக போலீசார் வர துவங்கி இருக்கின்றனர். அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்கின்ற தகவல் என்பது தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வமாக அவருடைய செய்தி அறிக்கையில் வெளியிடப்பட்டதன் பிறகாக தற்பொழுது காவல்துறையினுடைய பாதுகாப்பு தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய உடல்நிலையில் பின்னடைவை சந்திருப்பதாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வழங்கப்பட்ட போதும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியிலே பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் வழக்கமாக பரிசோதனைக்காக வருவார் என்பதால் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல், போலீசாருடைய பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் வழக்கமாக பரிசோதனைக்கு வந்த பிறகு அவருடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு வருகிறார் என்கின்ற அந்த தகவல் கிடைத்ததன் பிறகாகவும் தேமுதிகவினுடைய அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தியின் பிறகாக கொரோனா தொற்றால் விஜயகாந்த் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வழங்கப்பட்டதன் பிறகாக இந்த பகுதியில், அந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் முதல் கட்டமாக ஒரு 20 பேர் கொண்ட போலீசார் குழு இதற்கு முன்னால் வந்திருந்தனர். தற்பொழுது கூடுதலாக காவல்துறையினோட வாகனங்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பதும் தற்போது அதிகரித்துக் கொண்டு வருகிறது.